வணக்கம். இன்றைய வானொலி முக்கிய செய்திகள். இன்று அதிகாலை 5 மணி அளவில் இந்தியன் வங்கியிலிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இச்செய்தி அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையடித்துச் சென்ற இந்த கொள்ளையர்களை போலீசார் வலை வீசி தேடியுள்ளனர். இன்றைய செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவேறுகிறது. உங்களை சந்திக்கும் வரை சரிங்க, நான் வேலைக்கு கிளம்புறேன். மணி ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு எங்க வேலை? அந்த 3வது தெருவில் வட்டி கூடுறாங்கல்ல முனுசாமி, ஆமா, அவர் வீட்டுல தான் இன்னைக்கு வீடு பாத்ரூம் எல்லாம் சேர்த்து கிளீன் பண்ணிடுமான்னு சொன்னாங்க. சரி சரி, அதான் போய் கிளீன் பண்ணிட்டு வரலான்னு சொன்னாங்க. சரி போய் பார். சரி, நீங்க என்ன வேலை கேட்டீங்களா? கேட்டிருக்கோமா ஒருத்தர்கிட்ட, இன்னைக்கு கூட வர சொல்லியிருக்காரு. நான் போய் பார்த்து பேசுறேன் என்ன ஏதுன்னு. சரி, சீக்கிரம் பேசி பாருங்க. சரி, நான் சரி, நீ பார்த்து போயிட்டாமா? சரி, நானும் கிளம்புறேன். சரிங்க, வீட்டை பூட்டிட்டு கிளம்புங்க. எங்கம்மா வாடகை பணம்? 2-3 மாசமா இன்னும் கொடுக்கவே இல்லை. கொடுத்துருங்க, இன்னும் 2 நாள்ல. எங்க கொடுத்துருவீங்க? ஏதோ வெளியூர்ல இருந்து பஞ்சம் பொழைக்க வந்தவங்க போனா போட்டு தங்கிக்கிட்டு இடம் கொடுத்தா அந்த வாடகை கூட உங்களால ஒழுங்கா கொடுக்க முடியாதா? நான் ஏன்னா நிறையவா கேட்டேன், 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை உங்களால கொடுக்க முடியலையா? வீட்டு நிலைமை கொஞ்சம் சரியில்லைம்மா, அதான். என்ன சரியில்லையோ, இங்க பாருங்க, நான் நாளைக்கு வருவேன். 2-3 மாசம் வாடகையும் சேர்த்து கொடுக்குற வழியே பாருங்க, இல்லைன்னா வீட்டை உடனே காலி பண்ணுங்க. அம்மா அம்மா அம்மா, என்னங்க இப்படி சொல்றாங்க? திடீர்னு வீட்டை வேற காலி பண்ண சொல்றாங்க. காலி பண்ணிட்டு எங்க போறது? உடனே எப்படி வீடை பார்க்கறது? ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குற? என்ன பண்றதுன்னு தெரியும். ஐயா, என்னையா நீங்க? அது ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் குரோனா அப்படி உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துட போறாங்க? ஒரு 200 ரூபாய் தருவாங்கயா எல்லா இடத்துலயும். 200 ரூபாயில இந்த காலத்துல பத்துமா? நான் வேணா 1000 ரூபாய் தருவேன். ஐயா, இன்னொரு டைம் கையை வச்சிங்க அவ்வளவுதான். பாத்ரூம் கழுவுறது தானே சொல்லிட்டு கேவலமா நினைச்சிட்டீங்கல்ல. இங்க பாருங்கயா, நாங்க ஒரு வேளை சாப்பிட்டாலும் உழைச்சி கௌரவமா சாப்பிட்றவங்க. இப்படியே காசுக்காக மானத்தை வித்து மானம் கிட்ட பழைக்கிறவங்கள நாங்க. நல்லா பெரிய மனுஷன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. உங்ககிட்ட போய் வேலைக்கு வந்தேன் பாரு, உழைச்சிரும் பயந்துருமா. ஏய், கிட்ட வந்தா கத்தி கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவேன். நீங்களாம் ஒரு பெரிய மனுஷன், பயத்தலமா. வந்துட்டீங்களா? மதியம் எதுனா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா நீ? சாப்பிட்டேங்க. அங்கேயே ஒரு வயசு சோறு போட்டாங்க, சாப்பிட்டு தான் வேலை பார்த்தேன். சரி, வேலை கேட்டிங்களா? என்ன சொன்னாங்க? கேட்டம்மா. எல்லாம் எடுத்து வையா. குப்பை சேர்ந்தனுக்கு பாரு, எடுத்து வை. ஐயா சொல்லுப்பா. குப்பை வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், உங்கள்கிட்ட சொல்லியிருந்தானோ? ஆமாங்க ஐயா. இல்லைப்பா, கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். அவங்க காசு பணம் கேட்குறாங்க போல. காசா? எம்பிட்டு தேவைப்படும் ஐயா? எவ்வளோன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு 10-15 செலவாகும். நான் ஒன்று பண்ணுறேன், உன் பேரை சேர்த்திடுறேன். 10 நாளைக்கு முன்னாடியே பணத்தை சேர்த்து வச்சுட்டு தகவல் சொல்லு. சரிங்க. நம்மளே 5க்கு 10க்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க வேற காசு கேட்குறாங்க. பேசாம வேற எதுனா வேலை பார்த்தா அவங்க நினைக்கிறாங்க. வேற வேலையா? யாருமா இங்கே எனக்கு வேலை கொடுக்குறாங்க? நம்ம வெளியூர்லேருந்து வந்தோன்னு சொல்லி யாருமே வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படியே கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீ எந்த ஊர்லேருந்து வர, உன் ஜாதி என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு? என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. 10த்துக்கு அவசரமா வேற வீட்டு வாடகை கேட்குறாங்க. எதை வச்சு அந்த காசை கொடுக்கறது? காசு கொடுக்கலன்னா வீட்டை வேற காலி பண்ணிக்க சொல்கிறாங்களேம்மா.
என்ன நம்பி வந்த நீ, உன்னை எப்படி நான் கடைசி வரையும் வச்சு காப்பாற்ற போறேன்னே தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் கண்டிப்பாக நமக்கும் ஒரு நல்ல வழி காட்டுவாருங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, முகம் கை கால் கழுவிட்டோம், நம்ம சாப்பிடலாம் என்ன? சரி ஏம்மா, ஆ நான் வேலைக்கு கிளம்புறேன். ஆ சரிங்க, போயிட்டு வாங்க. நீ கிளம்பலையா வேலைக்கு? இல்லைங்க, நான் போகல. போகலையா? என்னாச்சு? அங்கே போக பிடிக்கலங்க. பிடிக்கலையா? சரிம்மா, நீ இங்கே இரு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ம் சரிங்க, பார்த்து போயிட்டு. என்ன இனி ஒரே பாட்டில் கூட கிடைக்கல. ஏங்க, என்னங்க பொருள் எல்லாம் இருந்து கடைக்கு போடாம இங்க எடுத்து வந்திருக்கீங்க? ஆ சரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கதவை சாத்து, கதவை சாத்து, ஏன் சொல்ற கதவை சாத்து. என்னங்க? ஓ, என்னங்க, என்ன என்ன என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது அது என்னங்க? கத்தாத, சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. எது, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? சத்தம் போடாத. என்ன, யாரும் இல்ல, சொல்லுங்க. என்ன என்னாச்சு? அது என்னங்க? என்னங்க அது பையன்? நீயே பாரு. என்னங்க இவ்வளவு பணம் இருக்கு? ஏதுங்க இந்த பணம் எல்லாம்? ஏங்க, என்னங்க இது பணம்? கத்தாத. ஏரி கரையில வழக்கம் போல குப்பை பெருக்க போனோம்னா அங்கதான் இது இருந்துச்சு. அங்க இருந்துச்சா? சுத்தி முத்தி பார்த்தேன், யாருமே இல்லை. இது யாருதுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏங்க, இவ்வளவு பணம் இருக்குன்னா கண்டிப்பா இது நல்ல வழியில வந்த பணமா இருக்காதுங்க. ஏதோ ஒரு தப்பான வழியில வந்த பணமா தான் இருக்கும். இது நம்மளுக்கு வேணாங்க. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துடலாம் வாங்க. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்கறதா? கொண்டு போய் கொடுத்த உடனே வாமா குடுன்னு வாங்கிக்குவானா? எங்க இந்த திட்டின்னு வந்தன்னு சொல்லி நம்மளதான் தூக்கி உள்ள வைப்பாங்க. நம்ம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா? இல்லங்க, நம்ம எப்படியாச்சும் சொல்லி கொடுத்துடலாங்க இந்த பணம். நான் தான் சொல்றேன்ல, போலீஸ் கிட்ட எல்லாம் வேண்டாம். அப்புறம் என்ன பண்ண போறீங்க இவ்வளவு பணத்தை? இது இங்கேயே இருக்கட்டும். இங்கே வா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்மளே ஒரு வாடகை வீட்டுல இருக்கு. இந்த பணத்தை யாராச்சும் பார்த்தா பிரச்சனை வந்துட போதுங்க. நம்ம கொடுத்துடலாம் வாங்க. இங்கே இருக்கட்டும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஏங்க, எனக்கு இது சரிப்பட்டு வரலங்க. நான் சொல்ற பேச்ச கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு, வேலைய பாரு. ஏங்க, நான் சொல்றது கேளுங்க. வெளியே வாங்க ரெண்டு பேரும். என்னம்மா ஆச்சு வாடகை பணம்? இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்கம்மா, நாங்கள் கொடுத்துட்றோம்மா. இன்னும் ஒரு வாரம் டைமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. இந்த இடத்த 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கம்மா போவோம்? எங்களுக்கு யாருமா இருக்காங்க? அதுக்கு வாடகையை கரெக்டா கொடுத்துருக்கணும். நல்லா 3 வேளை சாப்பிட்றீங்கல்ல, அதுக்கு மட்டும் கரெக்டா தெரியுது. மத்தவங்களுக்கு வாடகை பணம் கொடுக்கணும்னு தெரியாதா? போதும், நிறுத்துங்கம்மா. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு வாடகை பணம் கொடுக்கணும் அவ்வளவுதானே? சொல்லுங்க, இந்த இடத்த நானே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன். என்னையா பேசிட்டு இருக்கா? வரி படுத்தமா பேசுறது. கம்முனு. அவ்வளோ திமிராயிடுச்சா அவனுக்கு? சரி சரி, நாளைக்கு நான் வரேன். இதே திமிரோட அந்த 2 லட்சம் பணத்தை எடுத்து வை. இல்லன்னு வச்சுக்கோ,
இருக்கிற தட்டு முட்டு சாமான்லாம் தூக்கி வெளில போட்டுருவேன். மாமா அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாருமா, தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. புருஷனுக்கு இவ்ளோ திமிரு இருக்குல்ல, அந்த திமிரு ரோஷத்தோட பணத்தை எடுத்து வைக்க சொல்லு. பணத்தை நான் கொடுக்குறேன், நீங்க பேசாம போங்கம்மா. நாளைக்கு நான் வரேன். ஆமா ஒரு நிமிஷம் இல்லம்மா. ச்சோ, உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு இந்த மாதிரில பேசுன? உன்ன உள்ள போயா. ஐயோ, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? எப்படி 2 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க போறேன்? ஓ, நீ எடுத்துட்டு வந்தே அந்த பணத்தை கொடுக்கலாம் தான் இருந்தியா? ஆமா. இங்க பாரியா, என் பேச்ச கேளியா, அதுல இருக்கிற பணம் எல்லாம் நீ எடுக்காதியா, அது ரொம்ப தப்புயா. என்ன தப்பு? அந்த பணம் யாருதுன்னே தெரியல, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம அது எடுத்துட்டு வந்தா நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லாம சும்மா இருக்கிறதுக்கு காசை கொடுத்து இந்த இடத்த நம்ம வாங்கிக்கலாமே. அதெல்லாம் நியாயம் இல்லையா? நான் சொல்றத கேளியா. அடுத்த காசு எதுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்க? நிறுத்து பேசுறத. நியாயம் தர்மம் பாக்குற நிலைமையில நாம இருக்கோம். பார்த்தல அந்த ஓனர் அம்மா என்ன பேச்சு பேசிட்டு போச்சுன்னு 4 பேர் எப்படி பாக்குறாங்க. நம்மளும் கௌரவமா வாழக்கூடாதா? ஐயோ, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுயா. இருந்தாலும் நம்ம உழைச்ச காசு நமக்கு நிலைக்கும், அடுத்தவங்க காசு போய் நம்மளுக்கு நிலைக்குமாயா? அதெல்லாம் ரொம்ப தப்பியா, வேணாயா. நீ என்ன சொன்னாலும் நான் அதுதான் பண்ண போறேன். யோ நான் சொல்றத கேளியா. யோ ஏங்க, என்னங்க நீங்க தூங்கலையா? நைட்டு ஃபுல்லா இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்க? இல்லம்மா, அந்த பணத்தை எடுத்துட்டு வந்ததுல எனக்கு தூக்கமே இல்லை. அது யாருதுன்னே தெரியல. திடீர்னு அதை தேடி வந்துட்டு நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பயமா இருக்கு. ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, கவலைப்படாதீங்க. என்ன சரி, நீங்க எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புங்க. வேலைக்கா? இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வேலைக்கு எங்கேயும் நான் போல. வேண்டாம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சரி நீங்க இருங்க, நான் என்ன போறேன். நீ எதுக்கு போற வேலைக்கு? நீயும் வேலைக்கு போவாத. ஏங்க, நம்ம 2 பேருமே போலன்னா சாப்பாட்டுக்கு என்னங்க பண்றது? போனா தானே. இங்க இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம். சொன்னா கேள, பயமா இருக்கு. நீ இங்கே இரு. என்னங்க இப்படி பண்றீங்க? என்னையா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கா? ஆ சார் இல்லை சார், அது இல்லை, பண்ணல. பயந்துட்டீங்களா? ஒய்ஃப் எதுன்ற சொல்ல. என்ன ஐயா? என்னம்மா அந்த டயத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுவும் பிரச்சனையா? ஐயா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லையா? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேயா. என்ன பார்த்தா? என்ன பேசணும்? இந்தாங்கய்யா பேக். ஏய், என்ன பேக் இது? நீங்களே பாருங்கய்யா. என்னம்மா இவ்வளவு பணம்? ஏது? ஐயா, நான் இந்த வீட்டு வேலைலாம் செய்கிறோய்யா. என் புருஷன் குப்பை பெருக்கிறாருயா. நேற்று காலையில் ஏரிக்கரைக்கா போய் குப்பை பெருக்கும் போது இந்த பணம் கிடைச்சிருக்கியா அவர் கைக்கு. அதனால தான் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன். எந்த ஏரியா? நாங்கள் 2-3 ஊர் தள்ளி இருக்கிற மூலக்கடை ஏரியாயா. மூலக்கடை ஏரியாவா? அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. சரி, நேர்மையாக இருக்காத பணம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரவங்க கிட்ட ஒப்படைச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தேயா. ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கம்மா. இந்த பணம் யாரோட பணம் தெரியுங்களா? தெரியாதுங்கய்யா. இன்னைக்கு காலையில் ப்ரைவேட் பேங்க்கில் 2 பேரும் முகமூடி போட்டு 2 கோடி ரூபா பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் துரத்திட்டு போனால் அவங்கள பிடிக்க முடியல. பணத்தை எங்கேயே வீசிட்டு போயிட்டாங்க. அதை நீங்கள் எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்ல, ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? என் பேர் கமலாயா. உங்கள் வீட்டுக்கார பேர்? மாணிக்கையா. அப்படிங்களா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும், வரையா. எனக்கு வேற வழி தெரியலங்க, அதுதான். நீங்கள் 2 பேரும் பண்ண நல்ல காரியத்தினால அந்த அரசாங்கமே உங்கள் நல்ல எண்ணத்தை மதிச்சு இந்த 25 லட்ச ரூபா பரிசு உங்களுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்கு. வாங்கிக்கோங்க. இல்லையா, வேணாயா, இருக்கட்டும். வேணான்னு சொல்லாதம்மா, இது உங்கள் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ. 2 பேரும் சேர்த்தே வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ இருக்கிற மாதிரி என்றைக்குமே இதே நேர்மையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? பாத்தீங்களா, என்னைக்குமே நேர்மைதான் ஜெயிக்குன்றது இப்பயாச்சும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன்.